பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகளின் சதித்திட்டங்களை தடுக்க தேசிய புலனாய்வு அமைப்பு ஜம்மு காஷ்மீரில் 32 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனைகள் நடத்தியுள்ளது. தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், காஷ்மீர் புலிகள் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன. இவை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளான லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, அல்-ஃபத்ர் போன்றவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான நிதி, ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் ஆகியவற்றை திரட்டி விநியோகித்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் ட்ரோன்கள் வழியாக காஷ்மீரில் ஆயுதங்கள் வந்துள்ளதும் சமூக ஊடகங்கள் பயங்கரவாதத்தை பரப்புவதற்கும் பயன்படுத்தப்படுவதும் தெரியவந்துள்ளது. 2 துப்பாக்கிகள், வெடிபொருட்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு பள்ளிகளில் மாணவர் பாதுகாப்பு அறிவுரை குழுவை மாற்றி அமைக்கும் பணியை விரைவில் முடிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் பாதுகாப்பு அறிவுரை குழுவை மாற்றி அமைத்து அவற்றின் மூலமாக பாலியல் குற்றங்கள், போக்சோ சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்தது. அப்போது 11 மாவட்டங்களில் உள்ள 11,820 அரசு பள்ளிகளில் இந்த குழு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியுள்ள மாவட்டங்களில் குழுவை மாற்றி அமைக்க 2 வாரங்கள் அவகாசம் தர வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிற மாவட்டங்களிலும் விரைவாக குழுவை அமைக்க உத்தரவிட்டு வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.